அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து கோடானு கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சித்து வருகிற எல்லாமல்ல இறைவனின் நல்லருளால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு மனோ தத்துவ மருத்துவர் ஒரு பலமாடி கட்டடத்தில் 2வது மாடியிலே தன்னுடைய அலுவலகத்தை வைத்திருந்தார். சில ஆண்டுகள் அந்த 2வது மாடியிலேயே அவரது அலுவலகம் இயங்கி வந்தது. பிறகு 8வது மாடிக்கு அவர் தன்னுடைய அலுவலகத்தை மாற்றிக்கொண்டார். 8வது அலுவலகத்தை மாற்றிக்கொண்டாலும் கூட அவர் எப்பொழுதெல்லாம் இந்த லிப்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே இருக்கிற பையன் இடத்துல 2வது மாடிக்கு போய் என்று சொல்லுவார். 2வது மாடியிலிருந்து 8வது மாடிக்கு அலுவலகம் மாறி பல மாதங்கள் ஆகியும் கூட இவர் மனதிலே இருக்கிற எண்ணம் மாறவில்லை. 2வது மாடிக்கு போய் என்று சொல்லுவார். கடைசியில் சுதாரித்துக் கொண்டு 8வது மாடிக்கு போய் என்பார். சில நேரங்களில அவர் எதுவுமே சொல்லவில்லை என்றாலும் கூட பையன் அந்த லிப்டை இயக்குகிற பையன் 2வது மாடியில நிறுத்தி விடுவான். ஒரு தடவை இவர் ஏறினார் லிப்ட்ல. 2வது மாடியில வந்து சார் 2வது மாடி வந்துருச்சுன்னா இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. நம்முடைய ஆள் மனதில தான் 2வது மாடிங்கிறது ஆழ பதிந்து இருக்கிறது. ஆனா இப்ப லிப்ட் ஓட்டின பையனோ புது பையன், அன்றைக்கு தான் அவன் வேலைக்கு சேர்ந்து இருக்கிறான். அவனுக்கு எப்படி இவனுடைய மனதினுடைய 2வது மாடி என்பது போய் பதிந்தது? எதுவுமே கேட்காமல் 2வது மாடியிலே நிறுத்தி 2வது மாடி வந்து விட்டது சார் என்று சொல்கிறானே. அதிர்ந்து போனார் மனோ தத்துவ மருத்துவர். ஆக இவருடைய உள்ளத்தில் தோன்றுகிற கருத்து எண்ணம் ஆழ்மனதுடையது அடுத்தவர்களையும் பாதிக்கிற ஒரு நிலையை அப்படியே பட்டவர்த்தனமாக உணர்ந்தார் அந்த மனோ தத்துவ மருத்துவர். எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னா, நம்ம மனதுக்குள்ளே எதை வைத்து நம்ம பழக்கப்படுத்திக் கொள்கிறோமோ அது அப்படியே வந்து விடுகிறது, அது நிகழ்ந்து போய் விடுகிறது. இந்த பழக்கத்தின் காரணமாக அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வருகிற வழியில மருந்துகளை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று மனைவி சொல்லியிருந்தார். ஆனால் இவரோ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டவர் பல்வேறு சிந்தனைகள்ல நேராக வீட்டுக்கு வந்து இறங்கினார். இவளுக்கு அலுவலகத்தை விட்டு புறப்படும் பொழுதே மருந்து வாங்கி கொண்டுதான் போக வேண்டும் என்று புறப்பட்டார். ஆனா எங்க வந்து நின்றார்? வீட்டுக்கு வராகி வந்து நின்றார். காரணம் என்னன்னா பழக்கம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் நண்பர் ஒருவர் திருமணத்திற்காக புறப்பட்டு இருக்கிறார். புறப்படுகிற போது திருமணத்திற்காகத்தான் மனதிலே எண்ணிக்கொண்டு புறப்பட்டார். ஆனால் அவர் போய் நின்ற இடத்தை பார்த்தபோது அவருக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம், அவருடைய அலுவலகத்தில் போய் நின்றார். அப்பொழுதுதான் ஆகாகா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, அந்த திருமணத்திற்கு அல்லவா நாம் செல்ல வேண்டும் என்று மாற்றிக்கொண்டு போனார். இது எதனால் நிகழ்கிறது? இந்த மனதில் ஏற்படுகிற அந்த ஆழ பதிந்திருக்கிற அந்த பழக்கத்தின் காரணமாக. பழக்கம்தான். அதாவது பஸ்ஸில் பயணம் செய்கிற போது ஒரு கோயிலை பார்த்த உடனேயே பல பேர் கன்னத்திலே போட்டுக்கொள்வதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ தேவாலயங்களை பார்த்து விட்டால் சிலுவை போட்டுக்கொள்வதை பார்க்கிறோம். ஒரு கண்ணிமைக்கும் நேரம் தான் அவர்கள் அதை செய்து விடுகிறார்கள். ஆனால் அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் இறைவனை வழிபட்டு இருப்பார்களா, மனதிலே நினைத்து இருப்பார்களா என்றால் இல்லை. தூக்கத்தில் அரிக்குது என்று சொன்னா நம்மையே அறியாமல் சொரிந்து கொள்வோம். ஏதாவது கொசு கடித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நம்மையே அறியாமல் அந்த இடத்தை சொரிந்து விட்டுக் கொள்வோம். அது மாதிரி ஒரு கோயிலை பார்த்தாலோ அல்லது தேவாலயத்தை பார்த்தாலோ
கன்னத்தில போட்டுக்கொள்வதும் சிலுவைய நெஞ்சில போட்டுக்கொள்வதும் கிட்டத்தட்ட அப்படித்தான், அனிச்சை செயல் மாதிரி நம்மை அறியாமலேயே நிகழ்ந்து போகிறது. காரணம் என்னவென்று சொன்னா பழக்கம் தான் காரணம். அதாவது இறைவனை நம்ம வணங்குறது கூட இதை பழக்க ரீதியாக செய்வதை போல செய்கிறோம். அந்த காலத்தில எல்லாம் நீங்க பார்த்தீர்கள் சொன்னா, இப்ப இருக்கிறது மாதிரி முனிசிபாலிட்டியில எல்லாம் வேணும் டிராக்டரோ கிரேனோ கிடையாது. எல்லா குப்பை வண்டி மாடுகள் தான். குப்பை வண்டி மாடு, அங்கங்கே குப்பை தொட்டி இருக்கும். தெருவில் இருக்கிறவர்கள்லாம் அந்த குப்பை தொட்டியில போய் குப்பையை கொட்டுவார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குப்பை வண்டியில அந்த முனிசிபாலிட்டிக்கார ஆளு குப்பை வண்டியை ஓட்டி கொண்டு வருவார். ஒரு குப்பை தொட்டில வண்டி நிற்கும், குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுவார். கொட்டி விட்டு ஹாய் அப்படிம்பார். அவ்வளவுதான். இந்த மாடு கட கட கடன்னு ஓடி போய் அடுத்த குப்பை தொட்டிக்கிட்ட தானே நிற்கும். இவர் பிடிச்சி நிக்க வைக்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் மாட்டு வண்டிக்கு பின்னால்தான் நடந்து வந்து கொண்டு இருப்பார். மேலே ஏறி கூட ஓட்ட மாட்டார். அதே மாதிரி அடுத்த குப்பை தொட்டியில அந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்ட உடனே ஹாய் அப்படிம்பார். உடனே அடுத்த குப்பை தொட்டில போய் நிற்கும் இந்த மாடு. காரணம் என்ன? பழக்கம். அப்படி பழக்கப்பட்ட அந்த வண்டி மாட்டை போலதான் பல பேருடைய இறை வணக்கம் கூட இருப்பதாக சொல்கிறார்கள். காரணம் என்னன்னா பழக்கம். நீங்க சில பேரை பார்க்கலாம், நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எங்க என்ன ஏதெல்லாம் இல்ல, நண்பர்கள்ட்ட பேசிக்கொண்டே போய் நகத்தை கடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருவர் கையை எப்பொழுதும் இப்படியே வச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பார், யார்கிட்ட பேசினாலும். ஒரு பெண்மணி அப்படியே தான் எது சொல்லுகிற பொழுதும் சைகையிலேயே சொல்லுவாங்க. முட்டை சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு தோசை ஊத்தி கொடுக்கட்டுமா, அப்படி ஆக்ஷனோட தான் எதையுமே சொல்லுவாங்க. ஆக இப்படியெல்லாம் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பல பேர். ஒரு அலுவலகத்தில் சமீபத்தில் நம்முடைய சகோதரர் ஒருவர் ஒரு பெரிய அலுவலகரை பார்க்க போயிருக்கிறார். அரசு அதிகாரி அவர். ஒரு அரசு அதிகாரியை தன்னை பார்க்க வருகிற ஒரு விருந்தினர் முன்னாலே எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்தாராம். பெரிய அரசு அதிகாரி ஒருவர் வந்திருக்கிறார், முன்னே பின்னே தெரியாதவர், அறிமுகம் இல்லாதவர், சந்திப்புக்காக வந்திருக்கிறார். வந்திருக்கிற பொழுது இந்த அதிகாரி எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இல்லையா, கன்னத்தை சுரண்டுவதும், தலையை அப்படியே சொரிந்து கொள்வதும், மூக்கை உறிஞ்சுவதும், இப்படியே இருந்தாராம். இப்படி சில பேரை நாம பார்க்கிறோம். சில பேர் மூக்கை உறிஞ்சு கொண்டே இருப்பார்கள். சில பேர் அப்பதான் மூக்குக்குள்ள விரல விட்டு நல்லா குடைந்து கொண்டே பேசிக்கொண்டே இருப்பார்கள். சில அலுவலகங்களில் பார்க்கலாம், மேலாளர்கள் பட்டை வைத்துக் கொண்டு காதை குடைந்து கொண்டே பேசுவார்கள். இப்படி பல பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு போய் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே, என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே, எந்த செயல்பாட்டிலே குறிக்கோளாக இருக்கிறோம் என்று தெரியாமலேயே, அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் இந்த பழக்கங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதைத்தான் நாம கவனிக்க வேண்டும். முன்னேற விரும்புகிற இளைஞனே, உன்னுடைய பழக்கத்தை நீ கவனித்து வா, ஆராய்ந்து பார். உன்னுடைய பண்புகளை ஆராய்ந்து பார், ஆராய்ச்சி செய்து பார். எந்தெந்த நல்ல பழக்கங்கள் உன்னிடத்தில் இருக்கின்றன, நல்ல பண்புகள் இருக்கின்றன, தீய பழக்கங்கள் வேண்டாதவை, மற்றவர் விரும்பாதவை என்னென்ன இருக்கின்றன, நம்மிடத்தில் இருக்கிற தீய குணங்கள் என்னென்ன, பட்டியலிட்டு பார். அப்படி பட்டியலிட்டு பார்க்கிறதிலே தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையின் சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்புக்குரியவராக நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பழக்கத்தை, உங்களுடைய பண்பை நீங்கள் கவனிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். இல்லை என்றால் மாற்றிக்கொள்ள முடியாது. 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள்.
என்ன காரணம் தெரியுமா? 5ல வளையாதது 50ல வளையும் சார்னார் ஒருத்தர். எப்படிங்க? அதான் கூணு விழுந்ததுங்கிறார். அது அல்ல, 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னா 5 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளதான். 5லிருந்து 45 வயதுக்குள்ள ஒரு மனிதன் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், சிறப்புப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 45க்குள்ள பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவர் திருத்தவே முடியாது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, ஒரு மனிதன் தன்னை 40லிருந்து 45 வயதுக்குள்ளாக திருத்திக் கொள்ளாவிட்டால், 40லிருந்து 45க்குள்ள ஒரு மனிதன் பக்குவப்படாவிட்டால், தன்னைத்தானே செம்மைப்படுத்திக் கொள்ளாவிட்டால், அதற்கு பிறகு செம்மைப்படுத்துவது என்பது முடியவே முடியாது. அதுக்கப்புறம் அவன் திருந்துறதுங்கிறதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் தான் அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்கிற நிலையிலேயே ஆயிரும். ஆகவே இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே நம்முடைய பழக்கங்களை, வழக்கங்களை, நம்முடைய பண்புகளை நம்முடைய இளைஞர்கள் கண்காணித்து கவனித்து அதிலே தீயனவற்றை, விரும்பத்தகாதனவற்றை அகற்றிவிட்டு நல்லனவற்றை கை கொண்டு அவற்றை வளர்த்து வருவார்களேயானால் நிச்சயமாக இந்த உலகமே அவர்களுடைய கைகளிலே தான்.